ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி வெங்காயம் வச்சு தொக்கு பண்ண போகிறோம். இதை சூடாக சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு, இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவு மல்லி, வரமல்லி தான், 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மல்லியோட வாசனையோட கடுகு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நல்லா அப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு புளி சேர்த்துக்கிறேன் சின்ன கட்டு கொத்தமல்லிக்கு. புளி அப்படியே லேசாக எண்ணெயில் வறுத்து விட்டுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் அப்படி மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தோடனே இதை எடுத்து வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ அதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சின்னதாகவே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னே இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும், அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம். இந்த தொக்கை சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா தூசு மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வேரெல்லாம் கட் பண்ணி பாருங்கள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி வாணலி சூட்டுக்கே சீக்கிரமாக வதங்கி சுருண்டு வந்துடும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா அப்படி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே முதல்ல வறுத்து வச்சோம் இல்லையா புளி, அதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல 1-2 ஒரு தடவை கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஆற வச்ச வெங்காயம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ தொக்கை வதக்கிக்கணும் நல்லா. அதே வாணலியில் நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். தொக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த விழுதை சேர்த்துட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நேராக மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா விழுது சேர்த்துறதுக்குள்ளே சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதுக்காக தான் விழுது சேர்த்தினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூளோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இன்னமும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கடுகு, வெந்தயம், மல்லி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா புளிப்பு, காரமாக, உப்பு வரப்போ சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். தொக்குக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் இது மேலே அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டு சிம்லையே வச்சு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கொத்தமல்லி வெங்காயம் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.